தீபாவளி வந்துட்டு இருக்கிறனால பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்டில் மகிழ்ச்சிக்கு வந்து பக்கத்துலேயே ஒரு பெரிய புயல் ஒன்று உருவாகுதுன்னு தான் சொல்லணும். குமாரோட காதல் பைத்தியம் இப்போ அரசியோட உயிரியை வந்து ஆபத்தில் வந்து தள்ளுது. சரவணன் வந்து அந்த நேரத்தில் வந்து கொடுத்த ஒரு அறை பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதிர்ச்சி ஆக்கிடுச்சு. அதே சமயத்தில் மயிலோட அப்பா செஞ்ச தப்பு வந்து வெளிச்சத்துக்கு வந்துடும் போல இருக்கு. அரசி கோவத்தில் வந்து கொந்தளிக்கிறா, மயில் பயத்தில் வந்து நடுங்குறா. இன்னைக்கு எபிசோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உணர்ச்சியும் அதே மாதிரி அதிர்ச்சியுமா தான் இருக்குது. தீபாவளி வருதுன்னு பார்த்தீங்கன்னாலே எல்லா வீட்லையுமே சந்தோஷமா இருப்பாங்க. அந்த சீன் மாதிரி தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்லையும் வந்து சீர் வருது. அரசியை தொடர்ந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற குமார் நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டு அவள்கிட்ட வந்து பேச ட்ரை பண்றான். தீபாவளிக்குன்னு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறான். அப்போ அந்த வழியா வந்து சரவணன் வந்து இதை கவனிச்சான். இதனால ரொம்ப பெரிய பிரச்சனை வந்து வெடிக்குது. மீனோட வீட்ல இருந்து அதே மாதிரி சுகன்யோட வீட்ல இருந்து எல்லாருமே அவங்க அன்பு மரியாதை அப்படி நிறைஞ்ச சீர் வந்து கொடுத்துட்டு போறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பிறந்த வீட்டு சீர் வரதை பார்த்து ராஜி வந்து ஃபீல் பண்றா. தீபாவளிக்காக ஒவ்வொரு வீட்ல இருந்துமே சீர் வந்துட்டு தான் வந்திருக்கு. மீனோட அப்பா அம்மா வந்து ஃபர்ஸ்ட் சீர் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா அடுத்து சுகன்யா வீட்ல இருந்து தலை தீபாவளிக்காக சீர் வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி எல்லாமே கடையில வந்து மயில அப்பாட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. உடனே அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, உனக்கு வந்து சீர் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பேசுறாரு. அப்பதான் வந்து பாண்டியனுக்கு பணம் கொடுக்கறதுக்காக வேண்டி ஒருத்தர் வந்து வராரு. கடையில யாருமே இல்லாதனால அந்த பணத்தை வந்து மயிலோட அப்பா கையில கொடுத்துறாரு. அப்ப மயிலோட அப்பா ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தந்திரமான சிரிப்பு ஒன்று வருது. உடனே அவர் வந்து இதை வச்சு உனக்கு சீர் பண்றேமா 2 நாள்ல பணத்தை திருப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கிளம்பி போயிடுறாரு. மயிலுக்கு வந்து கொஞ்சம் தயக்கம் இருந்தாலுமே ஆனா பாசத்தால எதுவுமே வந்து சொல்ல முடியல. சரிப்பா அப்படின்னு அக்செப்ட் பண்ணனால அந்த ஒரு சரிதான் அவளோட வாழ்க்கையை வந்து தலைகீழ வந்து மாத்த போகுது அப்படின்றது அவளுக்கு வந்து தெரியல. இந்த விஷயம் வந்து பாண்டியனுக்கு வந்து தெரிஞ்ச தீபாவளி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு ஈகரா தான் இருக்குது. தீபாவளிக்கு முன்னாடி வந்து பாண்டியன் ஃபேமிலியில இது ரிலேட்டடா பிரச்சனை வருமா, இல்ல இன்னைக்கே மயிலோட அப்பா எடுத்துட்டு போன பணனால என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருது, சரவணனுக்கு இதை பத்தி வந்து தெரியுமா, மயில் எதுவும் சொல்லுவாளா அப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பார்ப்போம். மயிலோட அப்பா அம்மா 2 பேருமே வந்து சீர் கொண்டுட்டு வராங்க. அப்போ மயிலோட ஃபேஸ்ல வந்து சின்னதாக வந்து சந்தோஷம் இருக்கு. ஆனால் அவளோட அம்மா சந்தோஷத்தோட என்ன சொல்றாங்கன்னா, மயிலை சரவணன் வந்து கூப்பிட வீட்டில் எல்லாருமே சேர்ந்து சீர் வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ சரவணன் வந்து வீட்டில் இல்லை, ஆனால் மயிலோட அம்மா வந்து அவனை கூப்பிடு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவளும் சரி அப்படின்னு வந்து கால் பண்றா. அப்போ மயிலோட நம்பர் பார்த்த உடனே வந்து எடுக்காம இருக்கிறான். அதுக்கப்புறம் பாண்டியனே வந்து மகனுக்கு கால் பண்றாரு. உனக்கு சீர் கொடுக்க வந்திருக்காங்க, வீட்டுக்கு வாடா அப்படின்னு வந்து கூப்பிடுறாரு. உடனே சரவணன் வந்து என்ன சொல்றானா, கடையில வந்து ஆளே இல்லை, என்னால் சுத்தமாக வந்து நகரவே முடியாத மாதிரி வந்து கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்கப்பா, டெலிவரியும் எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றான். மயில் கிட்ட சீர் கொடுத்துட்டு போக சொல்லுங்கப்பா, நான் கால் பண்ணி பேசிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். பாண்டியனும் இந்த விஷயத்தை வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் மயிலே வந்து அவங்க கொண்டு வந்த சீரை வந்து வாங்குறாங்க. ஆனா அவ மனசு வந்து ஏதோ வந்து தடுமாறுது. அதுக்கப்புறம் ரூம்ல வந்து மகள்கிட்ட மயிலோட அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, உன் புருஷனுக்கு மரியாதை தெரியாதா அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அதுக்கு மயில் என்ன சொல்றான்னா, இங்க மரியாதைக்கு தான் குறைச்சல் அப்படின்னு வந்து சொல்றா. சீருக்கு பணம் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்கறா. பார்வதியும் அதெல்லாம் தெரியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே அவளோட அப்பா 2 நாள்ல பணத்தை திருப்பி வச்சிடலாமா அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்படி அவர் சொன்னனால தான் மயில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறான். ஏன்னா கடையோட நம்பிக்கையும் சரி, மயிலோட மன அமைதியும் வந்து எல்லாத்தையுமே குலைக்க போகிற மாதிரி தான் வந்து சம்பவம் இனிமே தான் வந்து நடக்க போகுது. இன்னொரு பக்கம் அரசிட்டு வந்து பேசுறதுக்காக வேண்டி குமார் வந்து வழியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி அவன் வந்த உடனே வழிமறிச்சு வந்து பேசுறான். ஆனா அவன் வந்து பேச இஷ்டமில்லாத அரசி, இப்படி என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, உங்க மூஞ்சி பார்க்கவே எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு உறுதியா வந்து சொல்றான். ஆனாலுமே குமார் வந்து அதை எல்லாமே கேட்காம, என் மேல லவ் இருக்கிறனால தானே கேஸ வந்து வாபஸ் வாங்கின, நீ உன் குடும்பத்தை நினைச்சு பயப்படாத அரசி அப்படின்னு வந்து சொல்றான். நீ சமாதானம் மட்டும் சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றான். இதனால டென்ஷன் ஆகிற அரசி அவனை வந்து கையை நீட்டி வந்து எச்சரிக்கிறா. கரெக்டா அப்போன்னு பார்த்து அங்க சரணன் வரான். குமாருக்கு வந்து பலார்னு அறை கொடுத்துட்டு இதோட எல்லாத்தையுமே நிறுத்திக்க, இல்லைனா நீ மறுபடியும் ஜெயிலுக்கு போற நிலைமை வரும், இல்லைனா ஒன்ன கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிருவேன் அப்படின்னு கடுமையா வந்து எச்சரிச்சுட்டு அங்கிருந்து அரசியை கூட்டிட்டு போயிடுறான். இதனால குமார் வந்து செம அப்செட்ல இருந்திருக்கிறான். இந்த பக்கம் பழனி சுகன்யாவுக்கு தலை தீபாவளிக்காக வேண்டி சீர் எடுத்துட்டு வராங்க. அப்போ ராஜி என்ன நினைக்கிறான்னா, எல்லார் வீட்டுல இருந்து சீர் வருது, நமக்கு வரலையே அப்படின்ற ஃபீலிங்ல வந்து இருக்கா. இதை கவனிச்ச கோமதி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இப்படி வருத்தப்படுறதுனால நம்ம வீட்டுல இருந்து சீரெல்லாம் வரப்போறது கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ மீனா என்ன சொல்றான்னா, நான் உனக்கு அக்கா தானே, உனக்கு நான் சீர் தரட்டுமா அப்படின்னு வந்து கேட்கறா. அதெல்லாம் வேண்டாம்க்கா, உங்க அன்பே போதும் அப்படின்னு ராஜி வந்து சொல்றா. இது எல்லாமே வந்து பழனி வந்து கவனிச்சிட்டு இருக்கான். அவன் மனசுக்குள்ள ஒரு சின்ன யோசனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜிக்கு அவ பிறந்த வீட்டுல இருந்து சீர் வரணும், இல்லைன்னா இந்த மன அழுத்தம் வந்து போகாது அப்படின்னு வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஏதோ ஒரு முடிவை எடுத்திருக்கான் போல. இதுக்கப்புறம் அவன் செய்ய போறது என்னன்றது இனி வர எபிசோட்ல நம்ம பாத்துக்கலாம். அடுத்த எபிசோட்ல குமார் வந்து பழிவாங்குற முயற்சி வந்து ஆரம்பிக்குமா, மயிலோட அப்பா கடையில் திருடன பணம் வெளிச்சத்துக்கு வருமா, பழனி எடுக்க போற அந்த முடிவு வந்து என்னவா இருக்கும், அதே மாதிரி சரவணன் கொடுத்த அந்த அறைக்கு பின்னாடி குமார் வந்து அமைதியா இருந்தானா, இல்ல அடுத்த எபிசோட்ல வந்து பெரிய பழிவாங்குற ட்விஸ்ட் எதுவும் வரப்போகுதா, அதே நேரத்தில் மயிலோட அப்பா கடையில் பணத்தை திருப்பி வைக்காம போனா என்ன ஆகும், எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட வந்து தவறாம பாருங்க. இந்த வீடியோ நரேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் அப்டேட்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிடுங்க. நம்ம குடும்பம் மாதிரி இன்னும் பல ரசிகர்கள் வந்து சேரணும்.